ஹலோ மக்களே! வெல்கம் டு கோயம்புத்தூர் டுடே சேனல். நான் சூப்பரா இருக்கேன். நீங்க எல்லாரும் சௌக்கியமா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ, இன்னைக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம சேனலுக்கு வர்றீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ, நம்ம இந்த சேனல் வந்து எதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ கோயம்புத்தூர்ல வரப்போற ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ், அப்புறம் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த சேனலில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், கோயம்புத்தூர் வந்து ஒரு மினி ஐடி கொரிடராக வந்து டெவலப் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறக்கு. இல்லைன்னா வில் நாட் பி ஏபிள் டு இன்வெஸ்ட். ஸோ இதுக்கு முன்னாடி நாம் 2 வீடியோவில் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பற்றி தான் பார்த்துருப்போம். நம்மளோட அவுட்டர் ரிங் ரோட், அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக 2 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ டுடே நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம கோயம்புத்தூருக்கு ஒரு வந்திருக்க ஒரு புது பிளாட்டட் டெவலப்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம சிட்டிக்கு வந்து ரொம்ப ரீசன்ட் டைம்ஸில் ரொம்ப ஹைப்பாக இருக்கிற ஒரு ப்ராஜெக்டை. ஸோ அது வந்து என்னென்னா, நம்மளோட கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஃபஸ்ட் டைம் நம்மளோட கோயம்புத்தூர் மார்க்கெட்டில் என்டர் ஆகுறாங்க. ஸோ மோஸ்ட்லி அவங்க எப்போவும் Tier 1 சிட்டிஸில் தான் அவங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, போஸ்ட் பிளாட்டட் டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் ரெசிடென்ஷியல்ஸ். ஸோ சென்னையிலையும் பண்ணியிருக்காங்க. ஸோ பெங்களூரில் எல்லாம் வந்து தே ஆர் வெரி வெல் நோன் அண்ட் டாப் 5ல் அவங்க எப்படியும் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ இது நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ், கோயம்புத்தூர் டுடே அஃபீஷியல். நீங்கள் இதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதோட நம்மளோட நியூஸ் அப்டேட் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னு பார்ப்போம். ஸோ Godrej Properties into Coimbatore 44-acre plotted development project. So ICE 450 crore. So 44-acre plotted development project கோயம்புத்தூரோட செட்டிப்பாளையம் அப்படின்ற வில்லேஜில் தான் வருது. ஸோ இட் இஸ் situated க்ளோஸ் டு கோயம்புத்தூர் கோல்ஃப் கிளப். ஸோ இது வழியாக அவங்க ஒரு 450 crore ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் தே ஆர் கம்மிங் அப் இன் கோயம்புத்தூர். ஸோ இது மேப்பில் நம்மளுக்கு எங்கே வருதுன்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ இது நம்மளுடைய கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ஸை நீங்கள் பார்க்குற இந்த ஹைலைட்டட் லைன்ஸ் வந்து பவுண்ட்ரி வந்து கோயம்புத்தூரோட கார்ப்பரேஷன் லிமிட். ஸோ இங்கே நம்மளுக்கு செட்டிப்பாளையம், ஸோ நம்மளுக்கு இதுதான் செட்டிப்பாளையம் வில்லேஜ். ஸோ இங்கே நம்மளுக்கு கோயம்புத்தூர் கோல்ஃப் கிளப் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கோல்ஃப் கிளப்போடது. ஸோ ப்ராஜெக்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு த கோல்ஃப் கிளப். ஸோ இந்த ஏரியா தான் நம்மளோட கோத்ரேஜோட பிளாட்டட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வருது. ஸோ இது இன்னும் லான்ச் ஆகலை. ஸோ அதுக்கு இன்னும் அஃபிஷியலாக இப்போ ப்ராஜெக்டோட நேம் இன்னுமே எதுவும் ரிலீஸ் பண்ணல அவங்க. ஸோ பேசிக்கலி நாம் ஒரு லேண்டு வாங்க போது என்னென்ன ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நியரஸ்ட் ஸ்டேட் ஹைவே இல்லை நேஷ்னல் ஹைவே இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு இது வந்து லோக்கல் வில்லேஜ் ரோடு நம்ம இங்கே பார்க்குறது, இந்த கிரே கலர் லைன். ஸோ நம்மளுக்கு இங்கே நியரஸ்ட்டு ஸ்டேட் ஹைவே இல்லை என்ஹெச் வந்து, ஸோ நம்மளுக்கு இந்த ரோடு வருது. ஸோ திஸ் இஸ் பல்லடம் டு கொச்சின் ரோடு நியர்பை இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திஸ் இஸ் எல்என்டி பைபாஸ். ஸோ பாலக்காடு பைபாஸு, இந்த இது வந்து பாலக்காடு பைபாஸ் ஸ்ட்ரெச்சு நம்மளுக்கு.
அடுத்தது இந்த சரவுண்டிங் ஏரியா வந்து என்ன மாரி டைப்ல இருக்கு? இங்க நம்ம பார்க்கும்போது அதிகமான ரெசிடென்ஷியல் நம்மளுக்கு தெரியல. ஸோ நம்மகிட்ட இந்த செட்டிப்பாளையம் வில்லேஜோட செப்பரேட் மேப் இருக்கு. ஸோ நம்ம அத பத்தி அதுல அ பார்ப்போம். ஸோ இது வந்து கோயம்புத்தூரோட ஃபுல் மேப்பு. அ இதில பார்த்தீங்கன்னா, செட்டிப்பாளையம் ஆக்சுவலி நம்மளுக்கு சம்வேர் இங்க தான் வருது. இந்த பிளாக் லைன் பக்கத்துல தான் வருது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆக்சுவலி இந்த பிளாக் லைனுக்கு அப்புறம் இது வந்து மலுமிச்சம்பட்டி. ஸோ இந்த பிளாக் லைனுக்கு ரைட் சைடு வந்து செட்டிப்பாளையம். ஸோ இது இந்த பார்டர்ல தான் நம்மளுக்கு செட்டிப்பாளையம் பவுண்டரிக்குள்ள இந்த ப்ராஜெக்ட் வருது. அப்புறம் நாம திஸ் இஸ் அ செட்டிப்பாளையம் வில்லேஜோட மேப் ஆக்சுவலி. ஸோ மதுக்கரை தாலுக்ல செட்டிப்பாளையம் வில்லேஜ். ஸோ இதில் நாம் இந்த ப்ராஜெக்ட் வர ஏரியா ஜூம் பண்ணி பார்த்தோன்னா, ஸோ இதுதான் பவுண்ட்ரி லைனு செட்டிப்பாளையம். ஸோ சம்வேர் இங்கே வருது நம்மளுக்கு ப்ராஜெக்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் லேண்ட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ரெட் வந்து என்னென்னா இன்ஸ்டிடியூஷ்னல் லேண்ட்ஸ், அதில் எல்லோ கலர் எல்லாம் வந்து ரெசிடென்ஷியல், தென் ப்ளூ கலர் வந்து கமர்ஷியல், எல்லோ பர்பிள் வந்து இண்டஸ்ட்ரியல், க்ரீன் வந்து அக்ரி அண்ட் லைட் க்ரீன் வந்து ஓப்பன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி டிஃபைன் ஆகிருக்க மேப். ஸோ இந்த மேப் எல்லாமே வந்து 2023 to 24 வரைக்கும் அப்போ டெவலப் பண்ணப்பட்ட மேப்பு. ஸோ அந்த டைமில் இந்த ஜோன் எல்லாம் பர்பிளில் காமிச்சிருக்காங்க. ஸோ பர்பிள் வித் லைன்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து ப்ரொப்போஸ்டு இண்டஸ்ட்ரியல் ஜோன்ஸ், இண்டஸ்ட்ரியல் லேண்ட்ஸ். ஸோ ஆக்சுவலி இதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் லேண்டாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே தான் வந்து நம்மளுக்கு இந்த ப்ராஜெக்ட் வருது. ஸோ இதை வந்து அவங்க ஃபர்தர் ரெசிடென்ஷியலாக கன்வெர்ட் பண்ணி தான் இது பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்த்தோன்னா கொஞ்சம் கோல்ஃப் கிளப் ஆப்போசிட்டில் ரெசிடென்ஷியல் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இது ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ரொப்போஸ்டு லேண்டாக தான் காமிச்சிருக்காங்க. ஸோ கோயிங் ஃபர்தர் இங்கே நிறையா ரெசிடென்ஷியல்ஸு, கமர்ஷியல், அப்புறம் இங்கே ஸ்கூல் இருக்குது. அதனால தான் இது ரெட் கலரில் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்காங்க 613. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதில் நம்மளுக்கு கோயம்புத்தூரில் நிறையா கிளஸ்டர் ஜோன்ஸ் வந்து கவர்மெண்ட் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதில் செட்டிப்பாளையமில் இருக்க ஏரியாவில் இது வந்து மல்டி செக்டார் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நிறையா இண்டஸ்ட்ரீஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இங்கே வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது போக ஆல்ரெடி நிறையா எம்எஸ்எம்இஸ், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறையாவே செட்டிப்பாளையம் ஜோனில் இருக்குது. ஸோ அடுத்தது நம்ம வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து என்னெல்லாம் இந்த ஜோனுக்காக வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மேப்பில் பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலி மெட்ரோ ரயில். ஸோ நம்மளுக்கு தெரியும் கோயம்புத்தூரில் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ஸ் வரப்போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது நம்ம எல்என்டி பைபாஸ். ஸோ இந்த எல்என்டி பைபாஸ் இங்கே வந்து நம்மளோட திருச்சி ரோடு ஜங்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து ஃபுல்லாக செட்டிப்பாளையம் தான். இதில் வந்து இந்த க்ரீன் கலர் இங்கே எண்ட் ஆகுது. ஸோ இது வரைக்கும் ஃபேஸ் 2 ஆஃப் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டில் நம்மளுக்கு இது வரைக்கும் மெட்ரோ பிளான் இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த அப்டேட் அபவுட் த மெட்ரோ ரயில் இது. அப்புறம் பஸ் டெர்மினல். ஆக்சுவலி நம்மளுக்கு வெள்ளலூர்
வெள்ளலூரில் வந்து நெக்ஸ்ட் ஒரு பெரிய பஸ் டெர்மினஸ் வரப்போகுது. ஸோ பொள்ளாச்சி, பாலக்காடு இங்கே போக வேண்டிய பஸ்ஸஸ் எல்லாமே நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு இங்கிருந்து ஆப்ரேட் ஆகும். அடுத்தது இன்னொரு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம். ஸோ அந்த ஒரு ப்ராஜெக்டும் வந்து பைப்லைனில் இருக்கு. ஸோ தட் இஸ் சம்வேர் நியர் டு ஒண்டிப்புதூர், ஒரு இருகூர் அந்த ஜோனில் வந்து வரப்போகுது. ஸோ தட் இஸ் வெரி இந்த எல்என்டி பைபாஸ் எடுத்தோன்னா வெரி குவிக்லி வி கேன் ரீச் த இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம். ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் கனெக்டிங் வித் செட்டிப்பாளையம். அடுத்தது கரண்ட் எப்படி கனெக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குது ஃபார் செட்டிப்பாளையம் அப்படின்னு பார்த்தா, ஸோ பை ரோடு, பை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டான ஆப்ஷன்ஸ் இல்லை டு ரீச் செட்டிப்பாளையம். பட் இட் இஸ் வெல் கனெக்டட் த்ரூ ரோட்ஸ். ஸோ ரோடு எல்லாமே நல்லா இருக்குது. அண்ட் தெர் ஆர் மெனி ரோடு வைடனிங் ப்ராஜெக்ட்ஸ் ஆல்சோ கம்மிங் அப். ஸோ இந்த ஆரஞ்ச் கலர் லைன் நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து இந்த ரோட்ஸ் வைடன் பண்ணக்கூட வைடனிங் பிளான் ஆல்ரெடி இஸ் தேர் இன் த பைப்லைன். ஸோ ஃப்யூச்சரில் இந்த ரோடு எல்லாமே வைடன் ஆக போகுது. செட்டிப்பாளையம், கள்ளப்பாளையம், பாப்பம்பட்டி, ஸோ கள்ளப்பாளையம் டு எல்என்டி பைபாஸு, ஸோ பாப்பம்பட்டி டு திருச்சி ரோடு. ஸோ இது எல்லாமே வந்து ரோடு வைடன் ஆகும்போது பை ரோட் கனெக்டிவிட்டி செட்டிப்பாளையத்துக்கு நல்லாவே இருக்குது. எஸ், நெக்ஸ்ட்டு இதில் நம்ம இப்போ இதிலலாம் நிறைய நம்பர்ஸ் பார்க்குறோம் இந்த மேப்பில், அதாவது வில்லேஜ் மேப்பில். ஸோ இதெல்லாமே சர்வே நம்பர்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் இந்த ஜோனில் தான் நம்மளுக்கு ப்ராஜெக்ட் வருதுன்னு தெரியுது. ஸோ நம்ம இதுலேருந்து ஒரு சர்வே நம்பர் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒயிட் லைன் இங்கே தெரியுதா? ஸோ இது வந்து ஃப்யூச்சர் ப்ரொப்போஸ்டு ரோடு இது ஆக்சுவலி. ஸோ இது வந்து இப்போ இல்லை, பட் ஃப்யூச்சரில் இங்கே ரோடு வரலான்னு சொல்லி there is a plan. So in the white line, so whatever you see is a proposed road for future developments. ஸோ இது வந்து நம்மளோட கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி வழியாக தான் போகிற மாதிரி நம்மளுக்கு இந்த மேப்பில் தெரியுது. ஸோ இன்னொன்று நம்மளுக்கு இதுதான் ஆக்சுவலி இந்த கிரே கலர் நீங்கள் பார்க்குறது தான் ரோடு. ஸோ இந்த ரோடு வழியாக வந்து தான் நாம் இப்போ ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆகணும். ஸோ இதுதான் மெயின் என்ட்ரன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மெயின் ரோடோட வித் என்னன்றது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ வித் இந்த ப்ராப்பர்ட்டி எவ்வளோ வித் ரோட்டில் இருக்குதுன்னு பொறுத்து ஸோ அதோட வேல்யூவேஷன், அதோட டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே டிபெண்ட் ஆகும். ஸோ இங்கே பார்க்கும்போது கிரே கலர் இஸ் எக்ஸிஸ்டிங் ரோட். இதோட வித் என்னன்னு நம்மளுக்கு இப்போ இந்த மேப்பில் தெரியல. அதே மாதிரி திஸ் ஒயிட் கலர் இஸ் அ ஃப்யூச்சர் ரோட். இது பற்றியும் நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் இல்லை. ஸோ நம்ம இதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ இதில் 543 எக்ஸாம்பிள் நாம் ஒரு சர்வே நம்பர் இதுலேருந்து எடுத்திருக்கோம். ஸோ அந்த சர்வே நம்பருக்கு நாம் ஆல்ரெடி ஒரு ஸ்கெட்சு போட்டிருக்கணும். எஸ், ஸோ 543 அப்படின்ற சர்வே நம்பருக்கு செட்டிப்பாளையம் மதுக்கரை தாலுக்கிலேருந்து நம்ம அதுக்கான ஸ்கெட்ச் லேண்ட் ஸ்கெட்ச் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கனாலே தெரியும். இதில் வந்து டூ செக்ஷன்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இது 1, இது 2. ஸோ இதுதான் வந்து 543. ஸோ 543 அட்ஜசன்ட் வந்து 521, 542. ஸோ நாம் இது இங்கே இந்த மேப்பில் பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ 521, 542, தென் 546, எஸ் 546 இதெல்லாம் அட்ஜசன்ட். ஸோ இது வச்சு நம்ம வேலிடேட் பண்ணிக்கலாம். அதுபோல் இந்த ஸ்கெட்சு பேட்டர்ன் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ
நாம குடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்ட்டா இருக்கு. ஸோ இதுதான் அந்த இது. ஸோ இந்த ஸ்கெட்ச் வந்து நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது என்னன்னா, இந்த லேண்டோட கைட்லைன் வேல்யூ என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு நாம போக வேண்டிய வெப்சைட் வந்து tnreginet.government.in. ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் கீழே வந்தீங்கன்னா கைட்லைன் சர்ச் நம்மளுக்கு சர்வே நம்பர் தெரியும். அதனால நம்ம வில் கோ பை சர்வே நம்பர் கோயம்புத்தூர் மதுக்கரை. ஓகே, இது இங்கே மதுக்கரையில் வரல. இங்கே வந்து கிணத்துக்கடவுல தான் காட்டியிருக்காங்க. ஸோ 543 இஸ் த சர்வே நம்பர். ஸோ சர்வே நம்பர் செட்டிப்பாளையம் கோயம்புத்தூர் மதுக்கரை தாலுக். ஸோ இங்கே பார்க்கும்போது நம்ம அப்போவே பார்த்தோம் மேப்பில் 2 செக்ஷன்ஸ் இருந்துச்சு, 1 and 2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது 1, இந்த பாக்ஸ் மட்டும் 2. ஸோ அதுதான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க 1 and 2 அந்த சர்வே நம்பரில். ஸோ 750 per ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றது தான் இங்கே கைட்லைன் வேல்யூவாக டிஃபைன் ஆகிருக்கு நம்மளோட கவர்மெண்ட் போர்ட்டலில். ஸோ இது லாஸ்ட்டாக இப்போ மே மந்த் 20th ஜஸ்ட் நியர்லி 1 month பேக் தான் இது அப்டேட் ஆகிருக்கு. ஸோ பிகாஸ் இப்போ தான் அவங்க மேபி பர்ச்சேஸ் பண்ணி இதை வந்து ரெசிடென்ஷியலாக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட லேட்டஸ்ட் இதாக தான் இருக்கும் இது. நெக்ஸ்ட்டு இவங்க இந்த லேண்டை பர்ச்சேஸ் பண்ணியாச்சா அப்படிங்கிற டிரான்சாக்ஷன்ஸும் நம்ம ஆன்லைன்லேயே பார்க்கலாம். ஸோ அதுக்கு நாம் என்ன பண்ணோன்னா வியூ எக்கும்பரன்ஸ் சர்டிஃபிகேட், ஸோ ஈசின்னு சொல்லுவோம். நம்ம வந்து சர்வே நம்பர் வைஸ் போயிடலாம். ஸோ ஜோன் கோயம்புத்தூர், மதுக்கரை, ஈசி ஸ்டார்ட் டேட் January 2020 போடுறேன். அதுலேருந்து till yesterday. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் வில்லேஜ். ஓகே, கிணத்துக்கடவன் போட்டோம்னா செட்டிப்பாளையம், சர்வே நம்பர் 543. ஆட் கொடுக்குறோம். இந்த ஓகே, ஸோ நம்மளுக்கு இப்போ ஈசி வந்து கிடச்சிருச்சு. ப்ராப்பர் இந்த சர்வே நம்பர் நம்ம என்ட்ரி பண்ண சர்வே நம்பர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போது லாஸ்ட்டாக இந்த சர்வே நம்பர் வந்து March 2026 ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு. ஸோ வந்து யார்கிட்டேருந்து போயிருக்குன்னா ரெனைசன்ஸ் ஹோல்டிங்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட், ராமன்ஜி நுக்கேஹள்ளி ஸ்ரீனிவாஸ் அப்படின்றவர்கிட்ட இருந்து கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் லிமிடெட், தமிழறிவு ஜெயராமன் ஸோ அப்படின்றவர் இந்த ப்ராப்பர்ட்டிஸை வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலி 44 சென்ட் தான் காட்டுது. 44 சென்ட்டு அரவுண்டு 1,42 lakhs வேல்யூக்காக வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தோம்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 43 acre 18 cents. ஸோ டோட்டல் இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 44 acres. ஸோ 44 acresனால் அப்போ இந்த 2 டிரான்சாக்ஷனில் தான் அந்த 44 acres வந்திருக்கு. ஸோ இங்கேயும் சேம் அதே கம்பெனிலேருந்து தான் வாங்குகிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அரவுண்டு 140 crores ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வேல்யூ காட்டுது. ஸோ
இது வந்து ரினைசன்ஸ் ஹோல்டிங் அண்ட் டெவலப்பர் பிரைவேட் லிமிடெட். இவங்களும் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் தான். ஸோ இவங்க வந்து 2006 அண்ட் 2007ல் இந்த இடம் வாங்கியிருக்காங்க. அதை வந்து இப்போ அவங்க கோத்ரேஜுக்கு சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரெனைசன்ஸ் ஹோல்டிங் பற்றி ஜஸ்ட்டு பார்த்தோன்னா இவங்களை கன்ஃபார்ம் பண்ணுறக்கு. ஸோ இதில் கரண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் நுக்கேஹள்ளி ஸ்ரீனிவாஸ் ராமன்ஜி அப்படின்னு இருக்குது. ஸோ அதே தான் நம்மளுக்கு ராமன்ஜி நுக்கேஹள்ளி ஸ்ரீனிவாஸ் அப்படின்னு சொல்லி காட்டுது. கரெக்டு. அப்புறம் தமிழ் அறிவு ஜெயராமன் அப்படின்னு யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஜெயராமன் தமிழ் அறிவு டெசிக்னேட்டட் பார்ட்னர் கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ஸ் பற்றி நம்மளுக்கு நல்ல கிளாரிட்டி இருக்குது, கிளியராக இருக்குது. அது போக எல்லாமே மார்ச்சில் இந்த டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று லாஸ்ட் மந்த் ஒரு டிரான்சாக்ஷன் மேபி இந்த கவர்மெண்ட்டுக்கு போக வேண்டிய லைக் பார்க்ஸு இல்லை ஓப்பன் ஸ்பேசஸ்ஸு ரிசர்வ்டு ஸ்பேசஸ் அது எல்லாமே வந்து கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கவர்மெண்ட்டுக்காக எழுதி கொடுத்தது. தமிழ்நாடு அரசு மீது தமிழக ஆளுநர் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம முதல்ல நம்மளுக்கு கிளியராக இல்லாதது 2 டீட்டெயில் இருந்துச்சு. ஒன்று வந்து நம்மளுக்கு இந்த கிரே ரோடு, அது கிரே கலர் ஹைலைட்டாக இருக்க இந்த ரோடு, இதுதான் மெயின் ரோடு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. இது ஒயிட் வந்து ஃப்யூச்சரில் வரப்போகிற ரோடு. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் என்ன வித் ரோடு அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ நாம் இந்த ஈசி போட்டு பார்க்கும்போது இங்கே நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. மேபி இங்கே வந்து ஒரு 18 மீட்டர் வைட் ரோடு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி அந்த ஒயிட் ரோடு அந்த மேப்பில் இருக்கிறது தான் இதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 18 மீட்டர் ஃபீட்டாக பார்த்தா எவ்வளோ? ஸோ அரௌண்ட் 60 ஃபீட் ரோடு. அந்த ஒயிட் ரோடு நம்ம பார்த்தது ஃப்யூச்சரில் மேபி இது 60 ஃபீட் ரோடாக இருக்கலாம். ஸோ அது நம்மளுக்கு இதிலேருந்து ஓரளவுக்கு தெரிய வருது. இதுதான் நான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். அது போக இதில் பார்த்தீங்கன்னா 12 மீட்டர் செட்டிப்பாளையம் நகர பஞ்சாயத்து சாலை. ஸோ இது வந்து தான் எக்ஸிஸ்டிங் ரோடாக இருக்கும் 12 மீட்டர். அதுதான் இந்த கிரே கலர். ஸோ கிரே கலர் ரோடு வந்து 12 மீட்டராக இருக்கும். ஸோ 12 மீட்டர் மீன்ஸ் அரவுண்ட் 40 ஃபீட் ரோடு. ஸோ இது வந்து 40 ஃபீட் ரோடு கிரே கலர். அதுதான் இப்போ கரண்ட்டாக இருக்க ரோடு. பட் அது வந்து 40 ஃபீட் ஆக்சுவலாக இப்போ இல்லை, அது கம்மியாக தான் இருக்குது. பட் தே ஹாவ் ப்ரொவிஷன் ஃபார் 40 ஃபீட். ஃப்யூச்சரில் அது 40 ஃபீட் வரைக்கும் வைடன் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இந்த ஒயிட் வந்து 60 ஃபீட் ரோடு. ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த ஈசியிலிருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியது. இதில் வந்தீங்கன்னா நிறையா அவங்க எதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வரும். இதில் பார்த்திங்கன்னா நிறையா பார்க்ஸ் எல்லாம் மென்ஷன் ஆகிருக்கும். பார்க் 1, பார்க் 2. ஸோ இதெல்லாமே வந்து நாளைக்கு வந்து அது கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். இப்போ இந்த கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டாக இருந்தாலும் அதில் இருக்க வர ரோட்ஸ் அது எல்லாமே வந்து ஃப்யூச்சரில் கவர்மெண்ட் ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா வி ஷுட் அந்த சொசைட்டி வந்து அது ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி தான் வந்து கேட்டட் கம்யூனிட்டி பிளாட்ஸ் எல்லாமே அப்ரூவல் வரும் நம்மளுக்கு. ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு இருந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம இதில் இருக்க சர்வே நம்பர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த சர்வே நம்பர் எல்லாம் தான் இந்த டோட்டல் ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்கு. அது நாம் மேப்பில் எங்கே வருதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ 521, 543, அடுத்தது 542,
546, 547, 548, 582, 578, 549. ஸோ இதுதான் ப்ராஜெக்டோட இந்த சர்வே நம்பர்ஸ் எல்லாம் தான் இந்த ப்ராஜெக்டுக்கான லேண்டு. ஸோ நம்ம மேப்பில் போனாலும் ஓரளவுக்கு இப்போ இதில் தெரியுது. மேபி ஆல்ரெடி இங்கே ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. அதனால தான் வந்து இந்த மேப்பில் நம்மளுக்கு மேபி இது கொஞ்சம் லேட்டஸ்ட் இமேஜஸாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தோன்னா இட் இஸ் இந்த ஏரியா, இந்த க்ளீனாக நம்மளுக்கு தெரிகிற பவுண்ட்ரி ஏரியா தான் வந்து இந்த கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டியோட இந்த நியூ பிளாட்டட் டெவலப்மெண்ட். ஸோ இப்போ ஆக்சுவலி இது கோத்ரேஜ் அப்படிங்கும்போதே இது ஒரு ப்ரீமியம் பிளாட்டட் டெவலப்மெண்ட்டாக தான் இருக்கும். ப்ரைஸும் அதுபடி ப்ரீமியமாக தான் இருக்கும். ஸோ இப்போ இன்னும் லான்ச் ஆகலை, இப்போ ப்ரீ லான்ச்சில் இருக்குது. ஸோ எப்போவுமே நம்ம ஒரு ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரீ லான்ச்லேயே நாம் அந்த ப்ராஜெக்டை ஒரு நல்ல பில்டர் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே நாம் கண்டிப்பாக அப்போவே இன்வெஸ்ட் பண்ணிடணும். ஏன்னா ப்ரீ லான்ச் டு லான்ச் மேபி 1 or 2 months தான் கேப் இருக்கும். அதுக்குள்ளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 to 15% அப்ரிஷியேஷன்ஸ் ஈஸியாக ஆயிரும். ஸோ எப்போவுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரீ லான்ச் பீரியடில் பண்ணுறது ரொம்ப புத்திசாலித்தனம். ஸோ இப்போ இதில் ஒன்றே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் ஒரு வேளை இது வந்து இதுவும் செட்டிப்பாளையம் தான், நம்மளுக்கு இங்கே எல்லாமே செட்டிப்பாளையம் இருக்குது. ஸோ இந்த எல்என்டி பைபாஸ், இந்த எல்என்டி பைபாஸ் மேலே இங்கே கொண்டு வந்திருந்தாங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட வேல்யூவே வேறு. ஸோ இந்நேரம் ப்ராஜெக்டோட டிமாண்டு வேறு லெவலாக இருந்திருக்கும். இதே லைனில் தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா G2 சிட்டி இருக்குது. ஸோ அதை பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், இது ரொம்ப பெரிய பிளாட்டட் டெவலப்மெண்ட்டு G2ஓடது. ஸோ அதே லைனில் நம்மளுக்கு இந்த ஹைவேலேயே செட்டிப்பாளையத்திலே வந்திருந்தால் இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும் ஆஸ் பர் மை அப்சர்வேஷன் அண்ட் ஸ்டடி. ஏன்னா இங்கேயே நம்மளுக்கு இட்ஸ் நேஷ்னல் ஹைவே. அது போக இப்போது நம்மளுக்கு ஆல்ரெடி வைடனிங் ஆஃப் எல்என்டி பைபாஸும் இன் ப்ராக்ரஸில் இருக்குது. ஸோ இது இன்னும் வைட் ஆகும்போது இந்த ஹைவே வந்து இன்னும் நிறையா டிராஃபிக் இட் கேன் ஹேண்டில். அண்ட் ஆல்சோ அப்கமிங் நம்மளுக்கு மெட்ரோ ப்ராஜெக்டும் வந்து இது வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஹைவேல தான் வருது. ஸோ என்னதான் கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டியில் வாங்குறவங்க தே மைட் நாட் பி ஆப்டிங் ஃபார் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், ஸ்டில் ஒரு மெட்ரோ மாதிரி கனெக்டிவிட்டி இருக்க இடத்துல இவ்வளோ பெரிய ப்ரீமியம் பிளாட்டட் டெவலப்மெண்ட் வந்திருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய ரிசர்ச் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸ்டில் கோத்ரேஜ் இஸ் அ வெரி குட் கம்பெனி. தே வில் பி வெரி டிரான்ஸ்பேரண்ட். அவங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நிறையா நான் பார்த்துருக்கேன். ஸோ வி கேன் ட்ரஸ்ட் தெம். அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்ததில் நம்மளுக்கு எங்கேயுமே டவுட்ஸ் வரல, எல்லாமே கிளியராக இருந்துச்சு, டாக்குமெண்ட்ஸ், டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ இதே மாதிரி நீங்கள் இங்கே வாங்க போகிறீங்க அப்படின்னா இது லேண்டோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி, ஸோ உங்களோட சைடில் இருந்தும் நீங்கள் லாயர் வச்சு ப்ராப்பராக இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ இதில் ஹிஸ்ட்ரியில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா, ஹிஸ்ட்ரி ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லியெல்லாம் நீங்கள் செக் பண்ணி, எப்போவுமே ஒரு பிளாட் வாங்குகிறோம், நிலம் வாங்குகிறோன்னா கண்டிப்பாக அது நம்ம சைட்லேருந்து நம்ம பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே கைஸ். தேங்க்யூ ஸோ மச். பை.